ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காவை நம்ம எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இது கசப்பு தன்மை உடையது தான், ஆனால் நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை இருக்காது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில் கொஞ்சம், கெசா முந்திரி சூடான பாலில் ஊற வச்சுருக்கேன், தேங்காய் துருவல். சுண்டக்காவை வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இந்த மாதிரி இடித்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியானது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா வயிற்றில் பூச்சி வராமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு தேங்காய் துருவல் பாருங்க, 1 கப் தேங்காய் துருவல், அப்புறமா கெசா முந்திரி சூடான பாலில் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு 4 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது போதுமான அளவு. பால் ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்ல ரிச் லுக் கிடைக்கும், டேஸ்டாக இருக்கும். கசப்புத்தன்மை எடுக்கக்கூடிய சக்தி இதுதான். எல்லாரும் செய்வாங்க, ஆனால் இந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாது. இது பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு ஆட் பண்ண பின்னாடி நல்லா வெடிக்கட்டும். அந்த காலத்து ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டோம், நிறையவே விட்டுட்டோம். இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள். என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. முடிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி எல்ஜி பெருங்காயம் வாங்கிக்கோங்க, காஸ்ட்லியாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. முதல்ல பெருங்காயமே கெட்டதுன்னு சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ஆர்டிக்கலில் வருது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும் இந்த குழம்பு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே மஞ்சத்தூள். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் வெல்லம் நம்ம ஆப்ஷனல் தான். வெல்லம் வந்து நான் ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியக்கூடாதுன்னு. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடுங்க, ஏன்னா நம்ம தேங்காய் கேஷுவலாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பரவாயில்ல, ஆட் பண்ணலனாலேயும் வெல்லம். இப்போ சுண்டக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது, இது நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இப்போ 3 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா நிறைய போட்டு வேஸ்ட் ஆகிடும், அப்புறமா எடுக்க முடியாது இல்லைங்களா. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இது வந்து சாம்பார் மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்சது தான். நான் மோஸ்ட்லி இந்த சாம்பார் மிளகாய்த்தூள் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஒரே மிளகாய்த்தூள் தான் இது. பார்த்தீங்கன்னா ரசத்துக்கும் சாம்பாருக்கும் இதே தான் நாங்கள் எடுத்துக்குவோம். எங்கள் அத்தையுடைய மெத்தட் தான் இது. ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த மிளகாய்த்தூளும். இப்போ புளி வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், வெல்லம் நான் ஆட் பண்ணுறேன், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம அரைச்சதை இதில் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் எந்த வேலையும் இல்லைங்க. சாதம் வடிக்கிறதுக்குள்ளேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான டிஷ் தான். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி லிட் எடுத்துட்டேன். இது வந்து தேங்காய் துருவல் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கேஷ்யூ, இதெல்லாம் இதை ஆட் பண்ண பாருங்க. கலர் எவ்வளோ இதாக சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நல்ல ரிச் லுக்கும் கிடைக்கும். கசப்பு தன்மையும் சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த சுண்டைக்காய் அடிக்கிறோம் இல்லைங்களா, அடிக்கிறபோது கொஞ்சம் கொஞ்சம் விதெல்லாம் வெளியே வந்துடும் இல்லைங்களா. இந்த மிக்ஸி ஜார்லையும் நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றி அதையும் இதில் ஊற்றிடுறேன். எவ்வளோக்கு அவ்வளோ பால் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் அதிகமாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம அதை ஆட் பண்ண பின்னாடி 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.